குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 22/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:35. திதி இன்று பிற்பகல் 2:51 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம். நாமயோகம் அதிகாலை 2:57 வரை திருதியை, பின்பு சூலம். கரணம் பிற்பகல் 2:51 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். இன்று முழுவதும் அமிர்தாதி யோகம், சித்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம். இன்று முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் புதன்கிழமை, நவமி வர இன்னைக்கு இருக்கு. மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் ஒரு லெமனும் கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஒரு பதிவு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டில் என்ன மாட்டி வைத்தால், என்ன படத்தை மாட்டி வைத்தால் நன்மை நடக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், தனுசில் புத பகவான். நம்ம இந்த பொங்கல், அதே போல ஜனவரி 1ஆம் தேதி கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்ததுனால சில விஷயங்கள் நம்ம சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா, பண்டிகை அப்படின்னும் போது எல்லாருமே பண்டிகையை தான் கொண்டாடுவாங்க. இப்போ பண்டிகைலாம் கொண்டாடி சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் அடைக்கணுன்ற டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. கடன் இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே கிடையாது. உண்மையா சொல்ல போனா அவங்கவுங்களுக்கு ஏற்ற போலதான் கடனும் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் அதை அடைக்கக்கூடிய திறன் ஏற்படும். அதே போல் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கும். வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, அதே போல் செல்வ வளம் பெருக, வசிய எண்ணெய், லக்ஷ்மி வசிய எண்ணெய், தூபப்பொடி, அதே போல கண் திருஷ்டி பொடி, ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கோளாறு விலகி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், குலதெய்வ அருள் கிடைக்க எந்திரங்கள் 9x9 தேவைப்படுவோர் அணுகலாம். அதே போல வகுப்பு போடப்படும். வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இது மாந்திரீக தாந்திரீக வகுப்பு எல்லாருமே கத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்கள் யார் வேணாலும் கத்துக்கலாம், கெட்டது தான் கத்துக்க கூடாது. ஒருத்தரை வாழ வைக்க கத்துக்கலாம், கெடுக்க கத்துக்க கூடாது. நிறைய பேர் நம்ம கொடுக்குற பொருளை வச்சு இந்த பூஜை செய்யறத நிறைய பேர் கரெக்டா பண்ண மாட்டேன்றாங்க. சில பேர் பண்ணுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, மாற்றங்கள் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. சில பேர் அதை செய்ய மாட்டேன்றாங்க சரியா. வேற ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே இப்போ நம்ம அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம். சமைக்கும் போது அதுக்கு தகுந்த பொருளை போட்டு நம்ம சமைக்கும் போது தான் அதனுடைய ருசி தெரியும் இல்லையா? அதுபோல தான் ஒரு வழிபாடும்.
இந்த ஒரு வழிபாடு செய்யும்போது அந்த மந்திரங்களை கரெக்டா சொல்லி அந்த பூஜை புனஸ்காரம் செய்யும்போது வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல இப்போ ஒரு சில பூஜை முறை நம்ம சொல்றோம், ஒரு மந்திரங்களை கொடுக்குறோம். அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் 108 முறை சொல்லணுமா அப்படின்னா 108 முறை சொன்னால்தான் அதுக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமா கிடைக்காது. போலதான் எல்லாமே. அதனால ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும், மனசுல ஒரு ஆழமா பதிய வச்சு செய்யணும். இப்போ ஒருத்தரை நம்ம வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அந்த பொருளை வச்சு ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்றோன்னும் போது ஆழமா மனசுல பதிய வச்சு சொல்லணும். இவங்க வந்து சேரணும் அப்படின்னு சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாதான் அது நடக்கும். நம்ம வந்து கொடுத்துட்டோம், நம்ம செஞ்சுட்டா வந்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஆத்மார்த்தமா செய்யும்போது அப்போ நம்ம ஒரு சிவனை நோக்கி ஒரு பூஜை பண்றோம், ஒரு சிவனை நோக்கி ஒரு மந்திரம் சொல்றோம்னா ஆத்மார்த்தமா சொன்னாதானே அந்த சிவன் கூட நமக்கு அருள் புரிவார். இப்போ எல்லாருமே வந்து அந்த காலத்துல சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி என்ன செய்வாங்க, வருட கணக்குல உட்கார்ந்து அவரை வந்து தியானம் செய்வாங்க இல்லையா? அப்பதானே அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து அருள் புரியுற. அதே அதே போல தானே நம்ம கொடுக்குறோம், அதை செய்யும்போது ஆத்மார்த்தமா செஞ்சாதான் அது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு பூஜையை செய்யும்போது ஒரு எந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு அந்த பூஜையை ஆத்மார்த்தமா செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு கிடைச்சி நல்லது நடந்திருக்கு. அதனால தயவு செஞ்சு கொடுக்குற பொருளுக்கு அதுக்கு ஏற்றாற் போல நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கு ஏற்றாற் போல மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யுங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அது போலதான் இந்த எந்திரமும். சரிங்களா? நல்லதே நடக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் இது. வகுப்புக்கு கால் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு பதிவு என்ன அப்படின்னா எந்த படத்தை வீட்டுல மாட்டினா வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து யானை அப்படின்றது வந்து விநாயகருடைய ஒரு அம்சம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? விநாயகர் பெருமானுடைய ஒரு அம்சம். இருக்கிறதுலே பெரிய உருவம் கொண்டது எதுன்னா யானை தான். அப்போ அந்த யானையின் வலது கால் வளர்ச்சியை குறிக்கும், இடது கால் அழிவை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதை மாத்தி கீத்தி பண்ணிடாதீங்க. யானையின் வலது கால் வளர்ச்சியை குறிக்கும், இடது கால் அழிவை குறிக்கும். யானை வலது காலை தூக்கி உள்ள படத்தை வீட்டில் மாட்டுங்க. வலது கால் இப்படி தூக்கி இருக்கும். அது ஏதாவது நெட்ல போட்டு பாருங்க, இல்லைன்னா ஏதாவது கடையில கிடைக்குதான்னு பாரு. அதே போல இந்த யானையின் வலது காலை தூக்கி உள்ள படத்தை வீடு, வியாபாரம் இந்த இடத்துங்கள்ல மாட்டும் போது அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி செல்வ வளம் கூடும், காசு பணம் சேமிப்பாக கையில் தங்கும். நிறைய பேர் பணம் தங்கலன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதை செய்யலாம். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இனம் புரியாத ஒரு சுப மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த படத்தை வீட்டிற்குள் பார்த்தவாறு மாட்டினால் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதுவே வீட்டு வாசலை பார்த்தவாறு மாட்டினால் உங்களை எதிரிகள், தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் அண்டவே அண்டாது. சரிங்களா? அதனால இந்த யானையின் படத்தை காலை தூக்கி வலது காலை தூக்கி இருக்கா மாதிரி ஒரு படத்தை வாங்கி வீட்டில் மாட்டுங்க, ஃப்ரேம் போட்டு மாட்டுங்க. கிடைக்கலன்னா சொல்லுங்க, யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கப்படும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே போல கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் ஏற்படும், மனை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும், அனுகூலமாக இருக்கும். ஒரு புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். மனதிற்கு அதாவது ரொம்ப பிடித்த ஒரு பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். கைவிட்டு போன பொருட்கள், இழந்து போன பொருட்கள் ஒரு மீட்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள்.
பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. எதிர்பாராத தன வரவு இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். வழக்கு விஷயத்துல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். உத்தியோகத்துல அனுகூலமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். எதிர்பாராத பொருள் வரவு இன்னைக்கு கிடைக்கும். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்திருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். ஒரு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்க வேண்டும். அதிசய மேற்கு அதிசயன் 8 நட்ச நேரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்தின. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர் கனவுகள்லாம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவில் சின்ன சின்ன கவலைகள்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் சில நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி தற்பெருமை பேச்சை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். இந்த சபை பேச்சு, இந்த மேடை ஏறி பேசுபவர்கள், இந்த சபையில பேசுபவர்கள், இவர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு முக்கியத்துவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்படும். மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி காலில் சின்ன சின்ன வலிகள்லாம் ஏற்பட்டு விலகும். உங்கள் மீதான விமர்சனங்களால் சிறு கவலைகள் ஏற்பட்டு விலகும். கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்துல அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலிலும் விவேகத்தோடு செயல்படுங்க. வேகத்தை காட்டாதீங்க. அதனால உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது. எதிர்பாரா சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். வழக்கு விஷயத்தில் பொறுமையை கையாளுங்கள். நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அதிகார பணிகள்ல இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். அது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். அதே மாதிரி சிந்தனைகள்ல வித்தியாசமான ஒரு சிந்தனைகள் மனதில் ஏற்படும். அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து செயல்படுவதன் மூலம் ஆர்வமும் அதிகரிக்கும், நன்மையும் அதிகரிக்கும். எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். அடுத்த இனத்தவர் மக்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 8ஆம் எண் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சுவாதி நட்சத்திரக்காரர் சேமிப்புகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வு, ஒரு என்ன சொல்றது, சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, இதெல்லாம் இன்னைக்கு குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். சிந்தனைகள் மேம்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் கைகூடும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படுங்க. குடும்பம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். வெளிநாட்டு வர்த்தக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனசுல ஒரு புதிய தேடல்கள் இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு தன்மை. தெய்வீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறும். தன வரவுகள் மூலம் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய 7ஆம் எண் அதிசயம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூராடம் நட்சத்திர சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையும் அடுத்தவங்க செய்வாங்க அப்படின்றத நினைத்து இருக்காமல் நீங்களே அதை செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பை தரும். வியாபாரத்துல ஒரு பணிவு இன்னைக்கு இருக்கட்டும். சிக்கலான சில சூழ்நிலைகளை கூட இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் ஏற்படும். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் இன்னைக்கு இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்லாம் உண்டாகும். எண்ணிய சில வேலைகளை நிதானத்தோடு செயல்படுத்துவது நல்லது. இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் தாமதமாக இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் அவர்களால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். எதிலும் சகிப்புத்தன்மையோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்துல விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினம் அச்சம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சில விஷயத்துல மட்டும் விரயங்கள் இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. வீட்டிற்கு யாராவது வந்தாங்கன்னா அவர்களிடத்தில் குடும்ப விஷயத்தை பேசாதீங்க. பிள்ளைகளுடைய ஒரு நலனை கருத்தில் கொண்டு இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். அதே போல தந்தை வழியில ஒரு சில பேருக்கு ஆதரவான சூழல் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. அதே மாதிரி இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை அசேன் ஐந்தாமை நசுன்னு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சில விஷயத்துல நிதானத்தை காட்டுங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். கவனம் அப்படின்னா நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது, இதன் மீதெல்லாம் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு. அது கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.